பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் மகிமையுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தையின் இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, சிறுமைப்பட்டவனையும் பாவிகளையும் நினைக்கிற தேவாதி தேவன். வேதாகமத்தின் ஆதார வசனம் லூக்கா 23:42. ஆண்டவரே, அடியேனை நினைத்தருளும். இன்றைய தியான பகுதி லூக்கா 23 அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 44 முடிய. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே இயேசுவையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காணியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையோ? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். சிறுமைப்பட்டவனையும் பாவிகளையும் நினைக்கிற தேவாதி தேவன். பாவிகளை உலகம் வெறுக்க பரமனே நேசிக்கிறார். லூக்கா 5 அதிகாரம் வசனம் 32 சொல்லுகிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. யார் பாவி? தவறான செயல்கள் புரிந்து தவறான வாழ்வு வாழ்பவரே பாவி என்று உலகமும் அழைக்கிறது. ராமு என்னும் இளைஞன் தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவன். பெற்றோருக்கு அன்பு மகன். ஆலயம் செல்வது சாலவும் நன்று என்று பெற்றோரால் கற்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவன். பொறியியல் கல்வி பயில சென்னை நகர் சென்றார். பெற்றோர் மகன் பொறியியலாளராய் வருவார் என்று கனவில் மகிழ்ந்தனர். அவனோ தீய நண்பர்கள் கிடைக்க ராமு தடம் மாற ஆரம்பித்தான். போதையில் தள்ளாடினான். தேவைக்காய் திருட ஆரம்பித்தான். காவல்துறையிடம் சிக்கி சிறையில் அடைக்கப்பட்டான் ராமு. செய்தி அறிந்த கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பெற்றோர் பதற்றத்துடன் மகனை சந்தித்தனர். அவனை சிறையிலிருந்து விடுவித்தனர். அவருடைய எல்லாம் அழைத்து வந்தனர். தவறுகளை உணர்ந்து மனம் திருத்தி கல்வியை தொடர அங்கே நிர்பந்தித்தனர். ராமு கல்வியை தொடர்ந்தார். வாழ்வில் தவறுகள் பல செய்து பரலோக வாழ்வை தவறவிடும் தருவாயில் சிலுவையில் தொங்கும் கள்ளர் இருவரில் ஒருவன் தவறை உணர்கிறான், தயவை நாடுகிறான், நல்வாழ்வு பெறுகிறான். உடனடியாக பரதீசின் பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நமக்கு கிடைக்கப்பெறுகிற செய்தி என்னவென்றால், நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இறைவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் பல வேளைகளில் நம் வாழ்வில் தவற இருக்கின்றோம், தடம் மாறி இருக்கின்றோம், தடம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். பாவிகளாகிய நம்மையும்
ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அருமையானவர்களே, நாமும் நம் வாழ்வின் பாவங்களை ஆண்டவரிடம் மாத்திரம் அறிக்கை செய்து விட்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு நல்வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் சிறுமையை நினைக்கிற ஆண்டவர். புலம்பல் 3:19 சொல்லுகிறது, என் சிறுமையையும் நினைத்தருளும் என்று சொல்லி பக்தன் கதறுகிறான். சிறுமைப்பட்டவனை குறித்து சிந்திப்பதில்லை இந்த உலகம். ஆனால் கடவுள் சிறுமைப்பட்டவர் மீது சிந்தை உள்ளவர். அருமையானவர்களே, அவர் நம் சிறுமை அகற்றி சிறப்பை அருளுகிறவர். இப்படிதான் செல்வந்தன் ஒருவன் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தான். உறவுகள் எல்லாம் ஒட்டுண்ணி போல் ஒட்டி இவனது செல்வத்தில் செழிப்புடன் வாழ்ந்தது. திடீரென்று உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டான். சேர்த்து வைத்த செல்வமெல்லாம் கரைந்து போக சிறுமைப்பட்டவராய் குடிசையில் வாழ வேண்டிய நிலைக்கு அந்த செல்வந்தன் தள்ளப்பட்டார். உறவுகள் சிறுமைப்பட்டவரை உதறி சென்றது. எத்தனையோ பேர் இன்றைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பச்சையாக இருக்கும் போது அநேகர் வந்து ஒட்டி கொள்வார்கள். உங்களிடம் பணம் இருக்கும் போது அநேகர் வந்து சேர்ந்து விடுவார்கள். உறவுகள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள். ஆனால் உங்களிடம் ஒன்றும் இல்லை என்றால் உறவுகள் எல்லாரும் உதறி தள்ளிவிட்டு போகக்கூடிய உலகம்தான் இது. ஆகவேதான் தமிழ் கவிஞர் ஒருவர் சொல்லுவார், உலகமே அது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி உண்டு தமிழிலே. அருமையானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 23 அதிகாரத்திலே மற்றும் புலம்பல் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது 3வது அதிகாரம் முதல் 26 வசனங்களையும் எடுத்து வாசித்து பாருங்கள். எருசலேமில் ஏற்பட்ட பேரழிவினாலும் நாடு கடத்தப்பட்ட நிலையினாலும் செழுமையில் வாழ்ந்த மக்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், வளமையில் வாழ்ந்தவர்கள் வறுமையில் வாடினார்கள். இந்த பகுதியிலே தெளிவாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும் என்றார்கள். காரணம், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அவர். சிறுமைப்பட்டவர்களுக்கு இந்த உலகம் எங்கேயாவது ஆறுதல் சொல்லி தருமா? நிச்சயமாக அவர்களை விட்டு ஓடதான் நினைக்கும். உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது? சிறுமைப்பட்டவர்களை சந்திக்கிறீர்களா? ஆறுதல் செய்கிறீர்களா? அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்வது உண்டா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் வசனம் 6 நமக்கு கற்றுத் தருகிறது. பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் 1வது அதிகாரம் வசனம் 11 உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் என்று குழந்தை இல்லாமல் துன்புற்ற நிலையில் மன்றாடிய அன்னாளின் மன்றாட்டை ஆண்டவர் கேட்டார். கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, குழந்தை இல்லை என்றால் புறம்பே சமூகத்தை விட்டு குடும்பத்தை விட்டு அவர்களை சந்திக்காத ஒரு அவல நிலைதான் இன்றைக்கும் வருகிறது. ஆனால் பாருங்கள், சாரா அன்னாள் என்கிற அந்த பெண்மணி ஆண்டவரோடு கேட்ட போது மன வருத்தத்தை ஆண்டவர் அகற்றுகிறார். அன்னாளுக்கு மகிழ்ச்சி அருளினார். இது எல்லாரும் வேதத்தில் கற்றுக்கொண்ட உண்மை. அறிமாறவர்களே, சிறுமைப்பட்ட நிலையில் புலம்பல் 3:19 மன்றாடிய இஸ்ரவேல் மக்களின் சிறுமை அகற்றப்பட்டது. எங்கள் சிறுமையை நினைத்தருளும் என்று சொல்லி அவர்கள் வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் அகற்றினார். அருமையானவர்களே, சீரான வாழ்வு அவர்களுக்கு நல்கினார். சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் தன் குடும்பத்தவரால் வைக்கப்பட்டிருந்த தாவீதின் சிறுமையை மாற்றினார். இஸ்ரவேலின் மன்னனாய் அரியணை அமர்த்தி அழகு பார்த்தார் இறைவன். தாவீது அப்படிப்பட்ட மனநிலைமையிலே அவன் உயரிய ஒரு பதவியிலே ஆண்டவர் அவனை வைத்தார், அரசனாய் மாற்றினார். இந்த இறைவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழி வாழ்வின் சிறுமை அகற்றி நாம் சிறப்புடன் வாழ ஒவ்வொரு நாளும் வழி நல்கி கொண்டுதான் இருக்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு அவரை நம்மை அர்ப்பணித்து அவருக்கு பயந்து வாழும் போது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வேதத்தின் பிரமாணங்களின் முன்பு வாழும் போது சிறுமை நினைக்கிற ஆண்டவர். அது மாத்திரமல்லாமல் பரதீசில் நமக்கு இடம் தரக்கூடிய தேவன். ஆண்டவரே, அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி அந்த கள்ளன் மனம் உருகின போது வசனம் சொல்லுகிற பிரகாரம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுகிறான். அப்படி இரக்கம் பெறுகிறவர்களாக இந்த காலை வேளையிலே நாம் அவரோடு அழைக்கப்படுகிறோம். ஜெபிப்போமா. சமர்ப்பிக்கிறோம் நல்ல நாதரே,
அன்பனாதர் இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி, ஆண்டவரே, நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அந்த கள்ளனுக்கு நீர் இறங்கினீர். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே அவருக்கு சொல்கிறேன் சொல்லி அவருக்கு வாழ்வு அளித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தவறுகளை நாங்கள் உணர்ந்து உம்மிடம் வரும்போது, எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு வரும்போது நீர் இரக்கம் செய்கிற தேவன். அன்று ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது எங்கள் சிறுமையை நினைத்தருளும் என்று கேட்ட போது சிறுமை நினைத்த தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு நல்வாழ்வு வாழ இந்த உலகத்திலே வழி செய்கிறவர். எல்லாவற்றையும் மாற்றி சிறுமையையும் பாவங்களையும் மன்னித்து நல்வாழ்வு தந்து தொடர்ந்து உம்முடைய வழியிலே உம்முடைய ஆசீர்வாதத்திலே நாங்கள் நிலைநிறுத்தி காக்கப்பட உதவி செய்வீராக. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ள கடவுது. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.